வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷை வக்கரல் பேன் தன்னோதி புருஷ ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகாவுக்கியாத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசிய லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்துடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பரிகாரங்கள் தான். என்னடா ஒரு வித்தியாசமா குரு பகவானால ஏற்படுற தோஷங்கள்லாம் இருக்கா? குரு சுபகரம் ஆச்சே, அவர் பார்வைப்பட்ட இடமெல்லாம் சுபத்துவம் ஆச்சே, குருவை ஜோதிடர்கள் எல்லாருமே நல்ல விதமாக தானே சொல்றாங்க. குருவினால என்ன தோஷம் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் குருவினாலே தோஷம் வரும். குரு சில லக்னங்களுக்கு ராசிகளுக்கு பாதகாதிபதியா வர்றாரு. கெடுபலன்களை அதிகமாக கொடுக்க வல்லவர் குரு பகவான். குரு பார்வைக்கு தான் சுபத்துவம் உண்டு, ஆனால் அவர் நின்ற இடங்களை தோஷங்களை ஏற்படுத்த வல்லவர். நின்ற இடத்த தோஷங்களை ஏற்படுத்த வல்லவர். இவர் என்னென்ன ஜாதகத்துல பிரகஸ்பதிங்கிறோம், பொன்னவன் என்கிறோம், புத்திரகாரகன், பணத்துக்கு அதிபதி, திருமண காரியங்களுக்கு அதிபதி, புத்திரகாரகன் வேற. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு அமைப்புகள் பெற்ற ஒரு அற்புதமான கிரகம் தான். ஓகேங்களா? குரு அதே தனிச்சு 3, 6, 8, 12 எல்லாம் நின்றாருன்னா ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாகும். குரு மறைவு ஸ்தானத்தில் நிற்கக்கூடாது. லக்னத்துல மறைவு ஸ்தானத்தில் குரு நின்னாலே தோஷம் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா தனித்த அந்தணன் அப்படிங்கிற மாதிரி குரு தனிச்சு எங்க நின்னாலும் சரி, அதாவது தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நிற்கலாம், தன்னுடைய நட்பு கிரகங்களோட சேர்ந்து நிற்கலாம், அசுப கிரகங்களோடய சேர்ந்து நிற்கக்கூடாது. ஓகேங்களா? அசுப கிரகத்தோடையும் சேர்ந்து நிற்கக்கூடாது. சனியோட சேர்ந்து நிற்கக்கூடாது, ராகுவோட சேர்ந்து நிற்கக்கூடாது, கேதுவோட சேர்ந்து நிற்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி அசுப கிரகத்தோட பூரண அசுப கிரகங்கிற இந்த கிரகங்களோட எல்லாம் சேர்ந்து நின்னா கடுமையான தோஷங்களை தரக்கு வாய்ப்புகள் அதிகம். 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல குரு நின்றால் கெடுபலன்கள் மிதிய வரும். என்னென்ன வரும்? 3ஆம் இடம்னா சகோதர வழியில பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், சண்டை சச்சுரவுகள் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சு, அது ஒரு சுபரா இருந்து லக்கண சுபரா இருந்து அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சா லக்கண சுபரா இருக்காரு. அந்த லக்கணத்துக்கு லக்கண சுபரா இருந்து லக்கணத்துக்கு யோகாதிபதியா இருந்து அவர் 6ஆம் இடத்துல போய் என்ன பண்ணுவாரு? தோஷங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, நோயை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, அப்புறம் கோர்ட்டு கேஸ் வில்லங்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகேங்களா? எந்த ஸ்தானம்னு பார்த்தா அந்த ஸ்தானாதிபதி நல்ல பலம் புரிந்து நல்லா இருந்தா தான் அதுக்கு விதிகளை கொண்டு. ஓகேங்களா? இல்லை அப்படின்ட்டா கஷ்டம். அதே அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கலாம், அவர் 6, 8, 12 போய் நிற்கலாம். ஓகேங்களா? ஒரு அஷ்டமாதிபதியாக அல்லது 6 குடைவனா அவர் 6, 8, 12 மறையலாம். அது மிகப்பெரிய விபரீத ராஜயோக அமைப்புக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் நிற்கலாம். குரு மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நின்றால் யோகம். அவர் யோகாதிபதியாக இருந்தார், லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து அவரு 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் தோஷங்கள் ஏற்படும், திருமண தடைகள் ஏற்படும், புத்திர தோஷம் ஏற்படும், பணத்துக்கு கஷ்டம் வரும். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஜாதகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? அதனால குரு வச்சு குரு வந்துட்டாரு, எனக்கு நல்லா இருக்கு, கோச்சாரத்தில் எனக்கு சூப்பரா இருக்கு, இந்த குரு ஸ்தான பலம் பெற்றுட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? குரு உங்க லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து கேந்திர திரிகோணங்களையோ லக்ன கேந்திரத்திலேயோ இருந்தால் யோகம். அவரு அப்படி யோகாதிபதியாக இருந்து 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் தோஷம். அசுப கிரகங்களோட சேர்ந்திருந்தால் சனி ராகு கேதுவோட சேர்ந்திருந்தால் கடுமையான தோஷத்தை தர வல்லவர். புரியுதுங்களா? அது நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். அதனால குரு உங்களுடைய ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் திருமணகாரி. எனக்கு ராகு கேது தோசை இல்லை, செவ்வாய் தோசை இல்லை, என் ஜாதகத்தை போய் பார்த்தா எல்லா ஜோசியருமே சுத்த ஜாதகம், ராகு கேது இல்லை, செவ்வாய் இல்லை, இந்த வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்க குரு என்ன பொசிஷன்ல இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். திருமண காரியம்னு பாக்குறப்போ குரு நீச்சமாயி அஸ்தங்கமாயி 6, 8, 12 நிற்கிறாரு, அசுபகிரகத்தோட சேர்ந்து நிற்கிறாருன்னா திருமணம் பாதிக்கும், திருமணம் நடக்கிறது கஷ்டமாயிரும். ஓகேங்களா? இது மாதிரியெல்லாம் இருக்கு. அதனால குரு நம்மளுக்கு நல்ல பொசிஷன்ல ஜாதகத்தில் இருக்கணும். அதே மாதிரி அவர் கெட்டு போய் நின்றாலோ 6, 8, 12 நின்று இருந்தாலோ அதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைக்கு நெய் விளக்கேற்றி அர்ச்சனை பண்றது,
9 கிரகத்துக்கும் வழிபாடுகள் வச்சுக்கிறது சிறந்த வழிபாடு. அதே மாதிரி ஆலங்குடி குரு பகவான், திருமங்கலங்குடி குரு பகவான், இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் முறையான அர்ச்சனை பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? வியாழக்கிழமைக்கு கொண்டக்கடலை மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா குரு ஸ்தலமான முருகப்பெருமானோட ஸ்தலமான திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுறது மிக உத்தமமான பலாபலன்களை தரும். ஏன்னா சோழி பிரசனத்தில் மெயினாக நாம் பார்க்கும்போது குருவோட நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு வந்து கெட்டு போய் இருக்கக்கூடாது. குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மாந்தியோட ஸ்தானம் எப்படியோ சோழி பிரசனத்தில் எவ்வளோ முக்கியமோ அதுபோல குருவோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்திலேயும் குருவோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு நல்லா இருந்தாதான் நல்லது. மறைவு ஸ்தானாதிபதியாக குரு வந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். அதே மாதிரி யோகாதிபதி அங்கே 6-8 மணி கெட்டு போகக்கூடாது. அப்படி ஒரு அமைப்பு தான் அது. அதனால குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் நிற்கணும். அப்போதான் அந்த டைம்ல கரெக்டாக எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். குரு பார்த்தோம்னா ராகுவோட சேரும்போது குரு சண்டால தோஷம் தர்றாரு. குரு சண்டால தோஷம் தர்றாரு. அப்போ என்ன ஆகும்? எல்லா காரியமும் தடைகள் தாமதங்கள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது. குரு ராகுவோட சேரும்போது பிரம்மகத்தி தோஷத்தையும் தந்துடுறாரு. பிரம்மா அப்போ குரு தோஷத்தை தந்துடுறாரு, பிரம்மகத்தி தோஷத்தை தந்துடுறாரு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன வழிபாடு நம்ம செய்யறது? நம்ம வந்து அந்தணருக்கு வந்து பல வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது, குரு வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பல நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சனி குரு சேர்ந்தா சில இடங்களில் சுபத்துவம்னு சில நூல்களில் சொல்கிறாங்க. சேர்ந்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி வந்து மேசத்தில் நீச்சமாக இருக்கா, அந்த குரு சேர்ந்தா சுபத்துவமாகுது, பூர்ண சுபத்துவமாகுது, சுப வலிமை வருது அப்படின்னு சில நூல்களில் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் தோஷம்தான். புரியுதுங்களா? கஷ்டங்கள் அதிகமாகும். ரைட்டுங்களா? கேது சேர்ந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து குருவுக்கு வந்து முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது, எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்துக்கும் சேர்ந்து வழிபாடுகள் வைக்கும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்தான பலம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து அந்த உண்டான வழிபாடுகள் செஞ்சுக்கணும். கல்யாண காரியங்கள் வரும்போது மெயினாக குருவை நம்ம பார்க்கணும். பிறந்த ஜாதகத்தில் குரு என்ன பொசிஷனில் இருக்கிறார், அதே மாதிரி பொண்ணு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், மாப்பிள்ளை ஜாதகத்தில் எந்த பொசிஷனில் குரு இருக்கிறார், குருவுக்கு பெண் ஜாதகம் எத்தனாவது ஸ்தானத்தில் இருக்கார், பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்தில் குரு எத்தனாவது ஸ்தானத்தில் இருக்கார், 6, 8, 12 மறைகிறாரா அப்படின்னு நம்ம கவுண்டிங் பண்ணி பார்க்கணும். ஏன்னா குரு பிரதான கிரகம், சுப கிரகம். அவர் வந்து பெண் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு ஆண் ஜாதகத்தை கால்குலேட் பண்ணணும். ஆண் ஜாதகத்தில் குரு 6, 8, 12 பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்தை எண்ணி பார்க்குறப்ப 6, 8, 12 மறையக்கூடாது. ஓகேங்களா? இது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி சமசப்தமா பெண்ணோட குருவும் ஆணோட குருவும் சமசப்தமும் பார்த்துட்டா நல்ல யோகம், திருமணம் சூப்பராக அமையும். அதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தாலும் அருமையான அமைப்பு, திருமணத்துக்குலாம் அருமையான அமைப்பு. அதனால குரு பலன் பார்த்து தான் நம்ம எல்லாமே நம்ம செய்யணும். குரு பலன் பார்க்கணும். குரு பலன், குரு என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரு, தனிச்சிருக்கிறாரா, எந்த அசுபகிரகத்தோட சேர்ந்துருக்கிறாரா, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா, கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரா, பெண்ணோட ஜாதகத்துக்கு குரு, ஆணோட ஜாதகத்தில் குரு எந்த பொசிஷனில் வர்றாரு, எந்த ஸ்தானம் வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா கல்யாண காரியங்கள் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். இல்லைன்னா கல்யாண காரியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி பிரேக் ஆகி நிற்கும். அதனால அப்புறம் குரு பார்த்தோம்னா சந்திரனுக்கு 6, 8, 12 நின்றுனா சகட தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை கொடுக்குறாரு. சந்திரனுக்கு 6, 8, 12 குரு மறைஞ்சா தோஷம். அதை கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்தா யோகம். குருனால குரு சந்திர யோகம். குரு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கஜகேசரி யோகம். அதே மாதிரி குருனால நிறைய யோகம், குரு சந்திரனை வச்சு நிறைய யோகங்கள் இருக்கு. இதே சகட யோகம்னு ஒரு அமைப்பு வந்துட்டா எந்த காரியம் எடுத்தாலும் சகட யோகம். சந்திரனுக்கு 6, 8, 12 குரு மறைந்தால் சகட யோகம் ஏற்பட்டு எந்த காரியம் எடுத்தாலும் அவங்க போராடி தான் ஜெயிக்கிறாங்க. எடுத்தோம் உடனே அந்த காரியத்தை நான் ஜெயிச்சேன், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூல உடனே நான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு இருக்காது. காரணம் என்னன்னா சகட யோகம். அது என்ன பிரேக் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட தடைகள் ஏற்படுத்தி அப்புறம் தான் அதை ஜெயிக்க வைப்பார். அதுக்கு நம்ம பிரீத்தி செய்யணும். சந்திரனுக்கும் குருவுக்கும் அர்ச்சனா அபிஷேகங்கள் செய்யறது, திங்களூர் சந்திரனை போய் தரிசனம் பண்றது, சகடயோக நிவர்த்திக்கு குரு சந்திரனை போய் தரிசனம் பண்றது, ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் பண்றது. இது அந்த சகட யோகத்தை எந்த கட்டத்தில் நின்று எந்த ராசியில் நின்று செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்து அந்த ஸ்தானாதிபதிகளுக்கும் வழிபாடுகள் வைக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? இது மாதிரிதான். அதே மாதிரி ராகுக்கு எதுனால வரக்கூடிய அந்த குருச்சண்டால தோஷம். குருச்சண்டால தோஷம்னா கல்யாணத்தையே தடங்களாகி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படும், பணத்தட்டுப்பாடு அதிகமாக ஏற்படும், பணத்தை பிரேக் பண்ணி பணம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டியது வந்துடும். குருச்சண்டால தோஷமா இருந்தா ஓகேங்களா? அதிக ஆசைகள் கொடுத்து கடன் வாங்க வைக்கிறது,
அந்த கடனை அடைக்க முடியாமல் அவமானப்படுத்துறது, இதெல்லாம் குருச்சண்டர தோஷத்தில் நடக்கிறது. ஓகேங்களா? அதனால ஏன்னா பணத்துக்கு அதிபதி குரு தான். அவரோட ராகு சேரும்போது என்ன பண்ணுவார், ஆசைகளை தூண்டுவாங்க. ஆனால் கடன் வாங்கியாவது செலவு பண்ணலான்னு எக்ஸ்ட்ரா ஆடம்பர செலவுகளை பண்ணி கடைசியில் அறுவை சிக்கலை மாற்றுறது. இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கி கடனில் ஆகிறதெல்லாம் குரு ராகு சம்மந்தம், குரு ராகு பார்வை இதெல்லாம் இருந்து என்னாகும், ஆடம்பர செலவுகளை செஞ்சு பணத்தின் மேலே கடனாகி அசிங்கம் அவமானப்படுறதெல்லாம் குருச்சண்டர தோஷத்தினால தான். சகட யோகத்தினால பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஓகேங்களா? போராட்டம் உடனே ஜெயிக்கிறது கிடையாது. அதனால இது மாதிரி குருவினால நிறைய தோஷங்கள் இருக்கு. அதுக்குண்டான முறையான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் எந்த தடைகளும் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாதகம் பார்க்கணும்னா சோழி பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பொருத்தம் பார்க்கணும், எண் கணிதம் பார்க்கணும், நியூமராலஜி எது பார்க்கறதா இருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.